என்ன அக்கிரமம் இது? இவளை கூப்பிட்டு என்னடா பண்ண? உன்னால ஒழுங்கா இவளுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட முடியுமா? நீயே ஒரு அன்னக்காவடி. போடா. உன்கிட்ட டீசெண்டா நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தேன். நீ என் திட்டத்தெல்லாம் கட்டுட்ட. அவளை தப்பிக்க விட்டுட்டல. இங்க பாரு சொல்லு. டீ சாப்பிட்டியாடி? உள்ள வரலாமா? உள்ள இருந்து தானே ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்க. அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? பாப்பா வைதேகி யார் வந்திருக்கிறா பாரு. ஆமா ஆமா, கோடி கோடியா சம்பாரிச்சுக்கிட்டு புருனே சுல்தான் வந்திருக்கா. எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாளுங்க. நானே எவ்வளவோ கஷ்டப்பட்டு செல்வி, கமலா, ஸ்னேகா, மகேஷ்னு இந்த ஆத்த விட்டு கஷ்டப்பட்டு துரத்தி இருக்கேன். இப்ப இவன் வேற வந்துட்டான் தண்டமா உட்கார்ந்து தின்றதுக்கு. இது என்ன இது? ஜான் ஏறினா முழம் சறுக்குது, முழம் ஏறினா முழுசா சறுக்குது. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யாரு? தெரிஞ்சே செய்யற தவறுகளுக்கு ஏதுப்பா மன்னிப்பு? நீ தப்பு பண்ண, ஜெயிலுக்கு போன, உன் வாழ்க்கைய நீ ஏன் நாசம் பண்ணிட்ட? இதுல நான் என்ன சொல்றது? அந்த காதலை நான் விட்டுட்டேன். நீயா விட்ட? அதுவா உன்னை விட்டு கொடுத்து முடிஞ்சு போயிடுது. பழைய கதை எதுக்கு? நீ எப்படிப்பா வெளியில வந்த? அருணாவோட அப்பா தானே பாட்டி என் மேல கேஸ் கொடுத்திருந்தாரு. நானும் ஜெயில விசாரணை கைதியா இருந்தேன். இப்போ அவரே இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாரு. இப்பதான் என்ன ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா, ஸ்னேகா கைங்க? ஸ்னேகாவா? ஸ்னேகா அவ ஆத்துக்காரோட ஜாலியா ஹனிமூன் போயிருக்கா. அம்மா நிலைமை தெரியாம இந்த மாதிரி குத்துல பேசாத. மா என்னம்மா நடந்துச்சு? தமிழ், நீ இல்லாதப்போ ஆத்துல என்னமோலாம் நடந்துச்சு. ஸ்னேகா அக்காவும் மகேஷ் சாரும் ஆத்த விட்டே போயிட்டாங்க. குழந்தைய விட்டுட்டா போனாங்க? அவ கல் நெஞ்சுக்காரி ஆயிட்டா. என்னை விட அந்த பாவிதான் முக்கியம்னு என்னைய தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சேன். ஸ்னேகாக்கோட வாழ்க்கையும் இப்படி போயிடுச்சே. அவங்க சூழ்நிலையும் குற்றம் சொல்ல முடியாது. என் காதலை விட அவங்க காதல் உறுதியானது. காதலுக்கு இங்க எதிரிங்க இருக்காங்க, ஜாக்கிரதை. யார சொல்ற? ஏன் ஒன்னத்தான் வச்சுக்க, எனக்கு என்ன பயமா? அப்படியா? அடுத்து ஏன் லிஸ்ட்ல இருக்கிற டிக்கெட் நீதான். உன் சீட்டையும் கிழிக்கிறேன் பாரு. பாத்து அதுக்குள்ள யாராவது ஓஞ்சிட்ட கிழிச்சிட கிழிப்பாங்க கிழிப்பாங்க. ஏய் விடுறி, நான் எடுக்கிறேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? அலமேல பேசுறேன். நான் தில்லைஸ்தானத்துல இருந்து கல்யாணி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? ஏய் கல்யாணி, எப்படி இருக்கே? நல்லா இருக்கியா? இங்க பேஞ்ச மழையில நீங்க இருந்த வீட்டு சுவரெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. ஏய், உன்னை நம்பிதானே என் வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு வந்திருக்கேன். நான் என்ன பண்றது? மழை அப்படி. அப்படியா? மழை வந்து செவரெல்லாம் இடிஞ்சிடுதா? ஆமா, உடனே கிளம்பி வாங்க. ஐயோ, நான் இப்பவே வரணுமா? உடனே வாங்க. சரி சரி, நான் இன்னைக்கே புறப்படுறேன். மத்தத நேர்ல பேசிக்கலாம். சரி, வச்சிடுறேன். சரி. என்னாச்சுமா? ஊர்ல நம்ம ஆத்துக்கு என்னாச்சு? பழைய காலத்து வீடு பேய் மழைக்கு தாங்கல, இடிஞ்சுடுத்து. நான் இன்னைக்கே ஊருக்கு போறேன். வீட்டை ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே பெருமாளையும் சேவிச்சுட்டு வரேன். நான் வரத்துக்கு வாரம் 10 நாள் ஆகும். அப்பாடா, புயல் சின்ன இப்பதான் பிசு பிசுத்து ஊர் பக்கம் போகுது. இனிமே கொஞ்ச நாளைக்கு நிம்மதி. அது கொஞ்ச நாளைக்கு தான். நீயே சொல்லிட்டியே. தமிழ், ஏன் நிக்கிறேன்? உட்காரு. இல்ல சோபா, எப்போ நான் வைதேகியனோட பேச்சு கேட்காம ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேனோ அப்போ இந்த வீட்டில் இருக்க தகுதியை நான் முழுசாக இழந்துட்டேன். எனக்கு புதுசாக ஒரு வேலையும் தங்கறதுக்கு ஒரு பேச்சுலர் ரூமும் கிடச்சிருக்கு. டைம் கிடைக்கும் போது நான் வந்து உங்களை பார்த்துட்டு போனேன். இது என்னோட அட்ரஸ். வரேன். சரி, வரேன் காயத்ரி குட்டி, கிளம்புறேன். வரேன் பாட்டி. நல்லபடியா பாத்துக்கோ. இன்னைக்காவது ஒரு நாள் நான் என் காயத்ரியை தேடி வருவேன். நீ போகாத ஸ்னேகா, போனா ரொம்ப வருத்தப்படுவேன். நான் பாட்டி சொல்றேன் கேளு. ஸ்னேகா, ஸ்னேகா. எங்கே சார் போகணும்? சொல்லுங்க சார், எங்கே சார் போகணும்? ஸ்னேகா, நம்ம எங்க போறோம்? எனக்கு தெரியாது மகேஷ்.
கேட்குறேன்ல சொல்லுங்க சார். நீங்க போயிட்டே இருங்க, நாங்க சொல்றோம். போயிட்டே இருங்கன்னு சொன்னா எங்கேம்மா போறது? நீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போங்க. சென்ட்ரலுக்கா? நம்ம வேற ஊருக்கு போறோமா மகேஷ்? இல்ல ஸ்னேகா, நைட் அங்க தங்கிட்டு. ஆமா, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 500 ரூபாய் இருக்கு. 500 ரூபா வச்சுட்டு எங்க போறது? கவலைப்படாதீங்க மகேஷ், கடவுள் ஏதாவது ஒரு நல்ல வழியை கண்டிப்பா காட்டுவாரு. தைரியமா இருங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, அம்மா. காஃபி எடுத்துட்டு வா, தலை வலிக்குது. சரிம்மா. அண்ணா நகரில் உள்ள அந்த பெண்கள் காப்பகத்திலிருந்து பெண்கள் அடிக்கடி கடத்தப்பட்டு கற்பழிப்பு, கொலை செய்யப்படுவது மட்டுமல்லாமல் விபச்சாரத்திற்காக வெளிநாடுகளிலும் விற்கப்படுகிறார்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். இத்தகைய சமூக விரோத செயல்களுக்கு அந்த பெண்கள் காப்பகத்தை நடத்தும் நிர்வாகியே பின்புலமாக இருப்பதாகவும் அவருக்கு பின்னணியில் ஒரு பெரிய சமூக விரோத கும்பலே இருப்பதாகவும் தெரிகிறது. போலீஸ் இது பற்றி தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளது. என்ன அக்கிரமம் இது? ஹலோ, கமலேஷ் ஹியர். சார், நான் ரோஜா பேசுறேன். பேப்பர்ல பரபரப்பான நியூஸ் வந்திருக்கே, பாத்தீங்களா? அந்த அண்ணா நகர் பெண்கள் காப்பகம் நியூஸ் தானே? நானும் அதான் படிச்சுட்டு இருக்கேன். சார், அது ரேகா மேடம் நடத்துற காப்பகம் தானே? எவ்வளவு நல்ல நிறுவனம், அதை பத்தி இவ்வளவு டேமேஜிங்கா நியூஸ் போட்டிருக்காங்க. ச்சே, என்ன அக்கிரமம் இது? இது அந்த ராஜேஷோட வேலையா தான் இருக்கும். அவன் குட்டு வெளிப்பட்டுருச்சுல்ல, அதான் இப்போ அவன் நம்மளை டேமேஜ் பண்ணணும்னு பார்க்குறான். இந்த இன்ஃபர்மேஷன் நான் படிச்ச உடனே இதுக்கு என் இன்ஃபார்மரை விசாரிக்கிறதுக்கு நான் போட்டுட்டேன். ஒரு நிமிஷம் ரோஜா. ஹலோ சார், நான் இன்ஃபார்மர் பேசுறேன். சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி அண்ணா நகர் காப்பகத்துல இருந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் விற்க போறாங்களா? எனக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு சார். இஸ் இட்? ஆமா சார். உண்மையா? 100% உண்மை சார். சரி, ஓகே. எனக்கு கண்டினியூஸாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஹலோ ரோஜா. இன்ஃபார்மர் தான். அதே பெண்கள் காப்பகத்துல இருந்து இன்னைக்கு ராத்திரி இன்னொரு பொண்ணை கடத்த போறதா எனக்கு ரகசிய தகவல் வந்திருக்கு. ஐயோ சார், நீங்க உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. நோ, நாம அவசரப்படக்கூடாது. அப்படி நாம அவசரப்பட்டு போலீஸ்க்கு நம்ம ஃபோன் பண்ணோம்னா சமூக விரோதிங்க அங்கேயும் ஆளுங்களை வச்சிருப்பாங்க. நம்ம விஷயம் லீக் அவுட் ஆயிடும். இப்போ என்ன சார் பண்றது? அந்த பெண்ணை கடத்த போற வேனை ஃபாலோ பண்ணி அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்க எல்லாரையும் பிடிக்கணும். அந்த கும்பலை வேரோட அழிக்கணும். சார், நானும் உங்க கூட வரேன். நீ எப்படி ரோஜா? சார், போன தடவை என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனீங்க. இந்த தடவை நானே விருப்பப்பட்டு வரேன். சமுதாயத்துக்கு ஒரு நல்ல காரியம், அதுல என் பங்கு இருக்கட்டுமே. இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு ரெடியா இருங்க, நான் வந்து உங்களுக்கு கூட்டிட்டு போறேன். தேங்க்யூ சார். எவ்வளவு நல்லவர் இருக்காரு. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல இருக்கு. ஸ்னேகா, நீ எங்க போயிட்ட? நான் உன் வீட்டுல போய் கேட்டேன். நீ வீட்டை விட்டு வெளியில போயிட்டதா சொன்னாங்க. வா போலாம். அப்படியே நினைச்சு கொன்னுடுவேன். இவளை கூப்பிட்டு போய் என்னடா பண்ண? உன்னால ஒழுங்கா இவளுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட முடியுமா? நீயே ஒரு அன்னக்காவடி. யஷ்வந்த் சார், என்ன விடுங்க. எதுக்கு நான் போற இடத்துல என்ன குறைச்சிட்டே வரீங்க? இங்க பாருங்க, நானும் மகேஷ் எங்க புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். லைசன்ஸ் எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க. விடுங்க சார். என்னது? புதுசா வாழ்க்கை ஆரம்பிக்க போறியா? அதுவும் இவனை நம்பியா? எந்த தைரியத்துல இவனோட வெளியில வந்த? இவன் ஒரு வேலை போட்டு உன்னை வித்தாலும் வித்துருவான். நான் சொல்றதை கேளு, என்னோட வந்துரு. ஏன் மகேஷ் பத்தி தப்பா பேசாதீங்க. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்பதான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என் வீட்டையே எதிர்த்து ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இப்போ எங்களை பிரிச்சிடாதீங்க சார்.
இங்க பாருங்க, இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், நிறைய விஷயங்களை இழந்திருக்கேன். எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க சார், விடுங்க, நான் போணும். உங்களை கேச்சு கேட்டு தரேன் சார், விடுங்க. நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டல, அதுக்காக உன்னை இவனோட விட்டுட்டு போக மாட்டேன். அவரை பண்ணாதீங்க. ஐயோ, மகேஷ், ஏறு சார், சீக்கிரம். சார், என்னை விடுங்க சார். ஏறன்றல ஏறு. டேய். ஸ்னேகா ஏய் கேஷவன் ஏய் கேஷவன் ஸ்னேகா என்னை விடுங்க. நான் போணும், விடுங்க. வாடா. நான் வர வா. மாட்டேன். நான் வர மாட்டேன். வா. விடுங்க. வா, ஐயோ, ஸ்னேகா. விடுங்க என்ன. நான் சொல்றேன் வா. வர மாட்டேன் சொல்லுங்க. வேண்டாம். சார். ஐயோ, ஏன் சார்? ஸ்னேகா. சார். நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளு. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. உனக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கேளு. ஏன் கேட்கணும்? எதை கேட்கணும்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எவ்வளவு தைரியம் இருந்தா நடு ரோட்ல என் புருஷன் பக்கத்துல இருக்கும்போது என்ன கை பிடிச்சு இழுத்துட்டு வருவீங்க? ஏன் சார் இப்படி என்ன இம்சப்படுத்துறீங்க? நீங்க யார் என் வாழ்க்கையில ஸ்னேகா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் டைம் ஆகுது சார், மீட்டரை கட் பண்ணிட்டு போங்க சார். ஐயோ 70 ரூபா சார். இந்தா பிடி போ. ஏய் கேஷவன் கதவு திறடா, கதவு திறடா. நான் உன் அண்ணமா, என் வாழ்க்கையே உனக்காக தான். இந்த வீடு வாசல் இதெல்லாம் உனக்கு தான் ஸ்னேகா. கொஞ்சமாவது யோசிச்சு பார். மகேஷால உனக்கு என்ன பிரயோஜனம்? வீட்டை பகைச்சுக்கிட்டு வெளியில வந்துட்ட, பெத்த தாயை பிரிஞ்சுட்ட, பெத்த குழந்தைய விட்டுட்டு இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கடன்காரியா நிக்கிற. வாடகையான்ற லட்சியமும் போச்சு, நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, மொத்தத்துல வாழ்க்கையே போச்சு. ஆமா போச்சு. அதுக்கு என்ன இப்போ? என் வாழ்க்கை தானே போட்டும். இப்போ ஒண்ணு நான் என் புருஷனோட சேர்ந்து வாழறேன், இல்லன்னா போய் செத்து தொலைறேன். என்ன போக விடுங்க. ஸ்னேகா, நான் உன்னை போக விட மாட்டேன். போக விட மாட்டேன். நீ எனக்கு வேணும். நான் உன் அண்ணமா, நீ என் ரஞ்சனி. நான் ஸ்னேகா. இல்ல, நீ ரஞ்சனி. ஏன் ரஞ்சனி? மறுபிறவை எடுத்து வந்த ஏன் ரஞ்சனி? போன ஜென்மத்துல உன்னை என்னால வாழ வைக்க முடியல. ப்ளீஸ், இந்த ஜென்மத்திலே நான் உன்னை வாழ வைக்கிறேன். ஓ, வந்துரு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்கு என்ன இங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க? நான் போகணும், என்ன விடுங்க. வெளியில போய் என்ன பண்ண போற? பிச்சையை அடுக்க போற? அவசரத்துல முடிவு எடுக்காத, நல்லா யோசிச்சு முடிவெடு. வெளியில போனா பிச்சை தான் எடுக்கணும். உங்க வீட்டு வாசல்ல வந்து பிச்சை எடுக்க மாட்டேன், போருமா? ஐயோ ஸ்னேகா, நீ யார் வீட்டு வாசல்ல போய் நின்னாலும் அசிங்கமும் அவமானமும் எனக்கு தானே. 1000 பேர் உன் மேல ஆசைப்படலாம், ஆனா உன் மேல நான் வச்சிருக்கிறது களங்கமில்லாத அன்பு. நீ என் தங்கச்சிமா. நீ கஷ்டப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. இதை விட பாதுகாப்பான இடம் இந்த ஊர்ல எங்கேயுமே கிடையாது. நான் சொல்றதை தயவு செஞ்சு நீ கேளு. நீ இங்கேயே தங்கிடு. நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும், உனக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். வேணும்னா மகேஷும் இங்கேயே தங்கிக்கிட்டோம். கேசவன் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் இங்கேயே தங்கிட்டா என்ன? நமக்கு இப்ப எங்க போறதுன்னு தெரியல. இப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. ஸோ இங்கேயே தங்கிடுறது தான் நல்லது. ப்ளீஸ் நேகா, ப்ளீஸ் என்ன விடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் நேகா, நான் சொல்றேன். மகேஷ், வாங்க, ஸ்னேகா, இங்கிருந்து போயிடலாம். please, மகேஷ், ஒரு நிமிஷம் இரு. பொறுமையா இரு, ஒரு நிமிஷம். கேசவன் சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப நம்ம நிலைமை அவ்வளவா சரியில்லை. அவசரப்பட்டு வீட்டு விட்டு வெளியில வந்துட்டோம். எனக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு கௌரவமான இடத்துல தான் தங்கணும். அந்த கௌரவமான இடம் கேசவன் வீடு தான். அப்பாடா, நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே. உனக்கு கோயில் கட்டிதாப்பா கும்பிடணும். ஐயோ மகேஷ், வேண்டாம். நமக்கு கஷ்டம்ன்றதுனால இங்க தங்கலான முடிவு எடுக்காதீங்க, அப்புறம் பிரச்சனை வந்துரும். இல்ல ஸ்னேகா, நல்லா யோசிச்சு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். கேசவன் உன்னை சிஸ்டர்னு கூப்பிடுறாரு. அது மட்டும் இல்ல, கௌரவமா நடத்துறாரு. ஆபீஸ்ல வேலை பேரை போட்டு தரேன்றாரு. நம்ம கிட்ட 1000 மைனஸை வச்சுக்கிட்டு நமக்கு கிடைக்கிற ஒரு பிளஸ்ஸை விடுறது ரொம்ப தப்பு. குட் பாயிண்ட். ஸ்னேகா, யோசிக்காத, ஒத்துக்க. சரி மகேஷ், நீங்க இங்க என் கூட தங்குறதா இருந்தா நாம இங்க தங்கலாம். அதான் உன் கூட மகேஷ் தங்கிக்கலாம்னு சொல்றல, அப்புறம் என்ன? மகேஷ் இங்க தங்கினா நானும் இங்க தங்குறேன். ஓகே,
மகேஷ் இங்கேயே தங்கிக்கிட்டோம். நீ வெளியில போய் எங்கேயும் கஷ்டப்படக்கூடாது. என் கண்ணெதிரிலே இருக்கணும். மகேஷ், நீங்களும் இங்கேயே தங்கிக்கோங்க. மேலே ரூம் இருக்கு, போங்க. ரொம்ப தேங்க்ஸ். வா. நாம செய்ய போற காரியம் ரொம்ப ரிஸ்கானது. ஆனா நாம ரிஸ்க் எடுக்கலனா யார் பெண்கள் காப்பகத்து மேல கெட்ட பேர் உண்டாக்குறது, யார் பெண்களை கடத்தி கற்பழிச்சு கொள்றாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாம போயிடும். ஆமா, உனக்கு கார் ஓட்ட தெரியும்ல? தெரியும். கமலேஷ், காப்பகம் வாசல் ஒரு கார் நிற்கிற வண்டி நிற்கும். ஓ காட், நாம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். எங்க பாரு ரோஜா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ வண்டி விட்டு இறங்காத, அந்த காரை ஃபாலோ பண்ணு. ஓகே? ஐயோ, கமலேஷ் பாவம் தனியால இருக்காரு. என்ன வேற வண்டியை விட்டு இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றது? ஐயோ கமலேஷ், டேய், விடுங்க அவளை, விடுங்க கமலேஷ். நீ அவனை போய் ஃபாலோ பண்ணு. போ. ராஜேஷோட ஆளுங்க சார், அவர்தான் அனுப்பிச்சாரு சார். அவர்தான் அந்த பொண்ணை காமிச்சு கடத்தி வர சொல்றாரு சார். எங்களுக்கு எதுவும் தெரியாது சார், எல்லாம் அவர்தான் சார். சொல்றல என்ன இவன் நம்ம பத்திரிகை ஆபீஸ்க்குள்ள போறான்? நம்ம ஆபீஸ்க்குள்ள இவனுக்கு என்ன வேலை?
நீங்க வருவ நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நீ வந்தது ஒரு வகையில நல்லதா தான் போச்சு. உன்கிட்ட டீசெண்டா நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தேன். நீ என் திட்டத்தெல்லாம் கட்டுட்ட. அவளை தப்பிக்க விட்டுட்டல. இப்ப நீ எனக்கு நீ என் வாழ்க்கையை நாசம் பண்ணது பத்தாது, நீ உயிரோட இருக்கவே லாய்க்கில்லாதவ. உனக்கு நான் தாண்டா நீதிபதி. உனக்கு மரணம் தான் நான் கொடுக்கிற தீர்ப்பு. என்னாச்சு ரோஜா? கமலேஷ், நல்ல வேளை வந்துட்டீங்க. எப்படியோ இந்த பொண்ணை காப்பாத்திட்டேன். ஆனா இந்த பொண்ணை காப்பாத்த போய் நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். உங்க அண்ணன் சரியான அயோக்கியனா இருக்கா. அவன மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. நல்ல வேளை ரேகா மேடம் வந்துட்டாங்க. அவனை தலையில அடிச்சிட்டாங்க. உயிர் போற நிலைமையில இருக்கான். உனக்கு ஒண்ணும் இல்லையா? இல்ல, நீங்க போய் பாருங்க. சரி, இந்த பொண்ணு கூட்டிட்டு நீ காப்பகம் போயிடு. நான் உங்களை பார்த்துட்டு வரேன். நீ கிளம்பு. வாமா போலாம். அண்ணி, என்ன பண்ணிருக்கீங்க? அநியாயமா இவனை கொண்டு அந்த பாவத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. என்னங்க என்னங்க சொல்லு. ராத்திரி பூரா எவ்வளவு மழை பாத்தீங்களா? விடவே இல்ல. ஆமா, நல்ல மழை. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. ஊர்ல விவசாய நிலம் முழுகி இருக்கும்னு நினைக்கிறேன். ஊருக்கு போய் பார்க்கணும். ஆமா, இன்னைக்கு பேப்பர் ரெடி என்ன போட்டிருக்கு பார்க்கலாம். இந்தாங்க. அருணா, அருணா, காஃபி எடுத்துக்கோமா. அருணா, எங்கம்மா போன? ஏண்டி கத்துற? அருணா, அருணா, என்னங்க என்னங்க, அருணாவை காணுங்க. சும்மா பதட்டப்படாம பாரு. பாத்ரூம்ல எல்லாம் பாத்தியா? எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், அவளை காணோம். என்னடி உளர்ற? ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தீங்க? அருணா தானே கதவு திறந்தா? இல்லையே, நான் ராத்திரி வரும்போது 11:30 மணி இருக்கும். கதவு திறந்தே தானே இருந்தது. கதவு திறந்தே இருந்ததா? ஆமா, நீ தான் கதவு திறந்து வச்சுட்டு தூங்குறேன்னு நினைச்சேன். நான் என்ன பைத்தியமா? திருட்டு பையன் இருக்கிற ஊர்ல கதவு திறந்து போட்டு படுக்க போவனா? ஒருவேளை அருணாதா கதவை திறந்து விட்டுட்டு வீட்டு விட்டு வெளியே போயிருப்பாளா? நீ அவளை கடைசியா எப்ப பார்த்த? ஒரே தலைவலியா இருந்துச்சுங்க. 9 மணிக்கெல்லாம் படுக்க போயிட்டேன். அப்போ பெட்ரூம்ல ஏதோ யோசனை பண்ணிட்டு உட்கார்ந்திருந்தா. பெட்ரூம்ல யோசனை? அப்பா அம்மாவுக்கு அருணா எழுதுவது. உங்களால நானும், என்னால நீங்களும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். நான் வீட்டை விட்டு போறேன். விபரீதமா ஏதாச்சும் செஞ்சுக்க வேணும்னு நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா வீட்டை விட்டு மட்டும்தான் போறேன், இந்த உலகத்தை விட்டு இல்லை. பிறந்ததுக்கும் வளர்ந்ததுக்கும் படிச்சதுக்கும் ஒரு அர்த்தத்தை தராம நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக மாட்டேன். நான் வாழ போறேன் என் வழியில. உங்க கட்டுப்பாடுகள், தொந்தரவுகள் எதுவுமே இல்லாத இடத்துக்கு போறேன். என்னை மன்னிச்சிடுங்க. முடிஞ்சா மறந்துருங்க. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. என்னை எங்கேயும் எப்பவும் தேடாதீங்க ப்ளீஸ். அருணா. இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே பாதகத்தி. அவளுக்கு நாம என்னங்க குறை வச்சோம்? ஒருவேளை அந்த தமிழ் நம்ம ரிலீஸ் பண்ணோம்ல, அவனோட ஓடி போயிட்டாலோ? அதுக்கு அவசியமே இல்லை. நாம தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொன்னோம். அவ தானே ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. எங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. வேண்டாம், அவளை தேட வேண்டாம்.
என்னை தேட வேண்டான்னு அவள் உதவியை தானே கேட்டிருக்கா. அவள் எடுத்த முடிவில் அவள் ரொம்ப உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கா. அதனால் அவளை தேட வேண்டாம். என்ன உளறீங்க? அவள் நிச்சயம் நம்மக்கிட்ட திரும்பி வருவா. இந்த உலகம் ரொம்ப சின்னது. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் உள்ள அனுபவங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவள் நிச்சயமாக ஒரு நாள் நம்மக்கிட்ட திரும்பி வருவா. அது வரைக்கும் காத்திருப்போம். அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதெல்லாம் அவள் சமாளிச்சுக்குவா. நாம அவளை தேட வேண்டாம். இனிமேல் அவள் நிம்மதியாக வாழட்டும். வெல்கம் ரோஜா. தேங்க்யூ. இந்த பெண்கள் காப்பகத்தை நிர்வகிக்க என் அன்னைக்கு அப்புறம் வேற யாரும் இல்லை. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை உங்க ஞாபகம் வந்துச்சு. நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் தான் நன்றி சொல்லணும். நான் இது வரைக்கும் சம்பளத்துக்கு தொழிலாளியா வேலை செஞ்சிருக்கேன், லாபத்துக்கு முதலாளியா வேலை செஞ்சிருக்கேன். ஆனா மன திருப்தி, சந்தோஷத்துக்காக ஏத்துக்கிட்ட முதல் வேலை இதுதான். அதனாலதான் நீங்க சொன்ன உடனே ஒத்துக்கிட்டேன். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள போலாமா? ஷூர். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இவங்க பேர் ரோஜா. இனிமே இந்த காப்பகத்தை இவங்க தான் எடுத்து நடத்த போறாங்க. உங்க எல்லாரோட அன்பையும் ஆதரவையும் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, நீங்க எல்லாரும் சாப்பிட போலாம். ஆமா வாமா, பார்த்து போங்க. ரோஜா, இவங்கள தவிர மற்ற எல்லாருமே இன்னைக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அதான் இவங்க மட்டும் வந்திருக்காங்க. அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன். வாங்க. வணக்கம். இவங்க கற்பகம். வணக்கம்மா. இவங்க சாரதா. வணக்கம்மா. இந்த காப்பகத்துக்கு சமையல் பண்றவங்க. இவர் மிஸ்டர் குணசீலன். வணக்கம்மா. வணக்கம். இந்த காப்பகத்துக்கு தேவையான எல்லா பர்ச்சேஸுமே இவர் தான் பண்ணுவாரு. ஓஹோ. ஆமாம். உங்க ரூமுக்கு ஒரு போலாமா? நிமிஷம் கமலேஷ். கூட்டி பெருக்கிற, சமையல் செய்யற, காப்பகம் நடத்துற ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சீங்க. குழந்தைங்களை பாத்துக்க அக்கறையான ஆள் யாரும் இல்லையா? அவங்க உங்க ரூம்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆனா தெரியல, ஏதோ இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. வாங்க போய் தான் பாப்போமே. ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் என்ன, இன்னும் நிறைய இருக்கு. உள்ள வாங்க. ஜானகி அம்மா, ரோஜா, நீங்க இங்க இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஜீவா எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்கோம். ராஜசேகர் சார், மகேஷ். நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். நாம அப்புறம் பேசலாம். ஓஹோ, அப்ப நீங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே அறிமுகமானவங்களா? அப்ப நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. இவங்க இங்க புதுசா தான் வந்திருக்காங்க. வேற ஒரு அனாதை இல்லத்துல இருந்து இப்ப இங்க வந்து சேர்ந்திருக்காங்க. கமலேஷ், எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து, அதுலயும் ஜானகி அம்மாவை பார்த்ததுல இருந்து எனக்கு பெரிய நம்பிக்கை, பலம் வந்த மாதிரி இருக்கு. இவங்க எனக்கு அம்மா மாதிரி. ஏன் அம்மாவே தான். வெரி குட். அப்போ இனிமே இந்த காப்பகத்தை பத்தி நான் கவலைப்பட வேணாம்னு நினைக்கிறேன். ரோஜா, நீ இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நிமிஷமா. ஹலோ. ஹலோ ரோஜா, கங்க்ராச்சுலேஷன்மா. மாமா, தேங்க்ஸ் மாமா. ஓமா, உன் வாய் தான் மாமா மாமாங்குது. மற்றபடி நீ என்னை சுத்தமா மறந்துட்ட. நீ காப்பகத்தோட பொறுப்பை ஏத்துட்டு இருக்கியாம? பேப்பரை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. திடீர்னு கமலேஷ் கேட்டாரு. என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு பட்டுச்சு. சரின்னு ஒத்துக்கிட்டேன். சரிம்மா சரி. உன் சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷமோ. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏத்துக்கிட்ட பொறுப்பை சரியா நடத்தி நல்ல பேர் வாங்கணும். நீ வாங்குவ, பயப்படாத. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா பாருங்க, இங்க ஜானகி அம்மா இருக்காங்க. அவங்கள பார்த்ததே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மாமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா.
அவங்களையும் விசாரிச்சதா சொல்லு. இன்னொரு விஷயம்மா, சொல்லுங்க மாமா. நீ இனிமேலும் அந்த வீட்டில் தனியா இருக்கணுமாமா. சொந்த வீடை வச்சுக்கிட்டு எதுக்குமா வாடகை வீடு? நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருதே மாமா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் நமக்கு நடுவுல பாசம் தானம்மா அதிகமாச்சு. இந்த வயசான காலத்துல எனக்குன்னு யாருமா இருக்கிறா? நான் என் பேரன் ஜீவாவை பார்க்கணும்மா. இந்த கிழவனை யாரும் இல்லாத அனாதையா சுடுகாட்டுக்கு அனுப்பிடாதம்மா. ஐயோ மாமா, என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? அனாதைகளுக்கு காப்பகம் நடத்துற, அது வெறும் பெண்களுக்கு மட்டும்னு பேப்பர்ல போட்டிருக்கு. இல்லாட்டா நானும் அங்க வந்து சேர்ந்திருப்பேன். மாமா அப்படியெல்லாம் பேசாதீங்க. நானும் ஜீவாவும் கண்டிப்பா வீட்டுக்கு வருவோம். அப்பாடா, எனக்கு இங்க வேலை பழகணும், சில விஷயங்கள் சுமூகம் ஆகணும். அதானதும் நானும் ஜீவாவும் வீட்டுக்கு வருவோம் மாமா. சரிம்மா சரி. நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு நிமிஷம் ஜானகி அம்மா கிட்ட பேசுங்க. இந்தாங்க. ராஜசேகர் சார், நான் ஜானகி பேசுறேன். நான் ரோஜா கூட தான் இருக்கேன். நீங்க கவலையே படாதீங்க. சரிங்கம்மா சரி, ரொம்ப சந்தோஷம். நான் என் பேரன் ஜீவா கூட இருக்கணும். அதை கொஞ்சம் ரோஜாவுக்கு ஞாபகப்படுத்துங்க. சரி சார், கட்டாயம் சொல்றேன். ஓகே, இனிமே ஆஃபீஸ் வேலையை பார்க்கலாமா? நீங்க தான் முதல்ல சீட்ல உட்காரணும். தேங்க்யூ. குட் லக். தேங்க்யூ. வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ். ஐயோ, ராத்திரி ஆயிடுச்சே. இதுக்கு மேல நான் எங்க போவேன்? நேத்து ராத்திரி ரயில்வே ஸ்டேஷன்ல தங்கணும். இன்னைக்கு நான் எங்க போய் தங்குவேன்? மாமா இத பாருடா, சின்ன பொண்ணு தனியா உட்கார்ந்துருக்கு. மாமா பாப்பா பாப்பா யாருக்குமா வெயிட் பண்ற? வீட்டில் கோச்சிங்கன்னு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். கரெக்டா பாப்பா? கரெக்டா பாப்பா. ஏய், இப்போ உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். கைய விடுடா. ஏய், கைய விட போறியா? விடுடா. டேய், விடுடா. அருணா, என்ன என்ன இந்த சமயத்துல இங்க? என்னாச்சு? ஷோபா, ஷோபா, என்ன யாரோ துரத்திட்டு வராங்க. ஷோபா, என்ன காப்பாத்து ஷோபா, ப்ளீஸ். சரி, நீ வண்டியில ஏறு சீக்கிரம். வா, சீக்கிரம் ஏறு. சீக்கிரம் வண்டி எடுங்க. போங்க. அருணா, அவங்க எல்லாம் யாரு? அவங்க ஏன் உன்னை துரத்திட்டு வந்தாங்க? சரி, அப்போ நம்ம ஆத்துக்கு போலாம் என்ன? ஷோபா, நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். எங்க போறதுன்னு தெரியாம தான் அங்க உட்காந்துட்டு இருந்தேன். எனிவே, நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படி எங்கேயாச்சும் இறக்கி விட்டுரு, நான் போயிடுவேன். அருணா, நான் எப்படி ஒன்றும் எந்த நிலைமையில? அதெல்லாம் முடியாது. நான் ஒன்றும் உன்னை எந்த நிலைமையில தனியா விட்டு போறதுக்கு நான் கல் நெஞ்சுக்காரி இல்லை. இன்னைக்கு ஏன் அதுக்கு போறோம், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஷோபா, நான் எப்படி உங்க வீட்டுக்கு? நீ எதுவும் பேச தேவையில்ல. இன்னைக்கு ராத்திரி ஏன் ஆத்துல தங்குற, அவ்வளவுதான். இறங்க அருணா. இது ஸ்னேகாக்கா வீடு. அதுக்கு என்ன? ஐயோ, நான் இங்க வரக்கூடாது, வர மாட்டேன். ஒளராத. முதல்ல நீ உள்ள வா, மத்தெல்லாம் அப்புறமா. ஐயோ, ஏன் என் நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? என் கல்யாணத்துக்கு வந்து நான் நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போயிடுவேன்னு ஸ்னேகாக்காவும் வைதேகி மாமியும் என்ன சமைச்சிட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போய் நான் எப்படி ஷோபா வர முடியும்? ஸ்னேகாக்கா ஆத்துல இல்ல, மகேஸ்வர் கூட தனி கொடுத்தனம் போயிட்டாங்க. போதுமா? ஆனா தமிழ் முகத்துல நான் எப்படி முழிக்க முடியும்? தமிழும் இங்க இல்ல, போயிட்டாங்கன்னு நான் வர வழியிலே சொன்னேன்ல. நான் கேட்டதுக்கு நீ எந்த பதிலும் சொல்லல. நான் தானே பேசிட்டே வந்தேன். இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேனா? ஷோபா, நீங்க சொன்ன எதையுமே கேக்குற மனநிலைமையில நான் இல்ல. நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. அதான் அப்படி. என்கிட்ட மனசு விட்டு பேசு, நீ தெளிவாயிடுவ. ஐயோ, நான் ஒரு பாவி, அதிர்ஷ்டம் கெட்டவ. ஏமா டைம் ஆகுதுமா? சார், ஒரு நிமிஷம் இருங்க. அருணா, நீ எங்க போய் தங்குவ? இன்னும் 4 ரவுடிங்க வருவாங்க. தேவையா இதெல்லாம்?
அதான் ஆட்டோல வரும்போதே நான் சொன்னேன்ல, இன்னைக்கு ராத்திரி மட்டும் என் ஆத்துல தங்கிக்கோ, நாளை காலையில நீ எந்திச்சு போயிடுன்னு. நீ எதுவும் யோசிக்க தேவையில்ல. நானும் உன்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். போதுமா? நீங்க எதுவும் கேட்கலனாலும் ஆத்துல யாரும் கேட்காம நான் பாத்துக்கிறேன். போதுமா? வா. இந்தாங்க. சரிம்மா. வா, சொல்றேன்ல, வா. வா அருணா. யாரு? இல்ல, நான் தான் மாமி, ஷோபா. நீங்க படுத்து தூங்குங்க. ரெண்டு பேர் போன மாதிரி இருந்தது. யாரும் இல்லைங்கிற. நிம்மதியா தூங்க கூட முடியாது இந்த ஆத்துல. இந்தா, இது கட்டிக்கோ. இந்தா, தொடச்சுக்கோ. இது என்ன புது குழப்பம்? அருணா எப்படி இங்க வந்தா? அதுவும் இந்த நேரத்துல? கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? இரு, கொண்டு வரேன். எதுக்குடி அருணாவை கூட்டின்னு வந்திருக்க? நீங்க இன்னும் தூங்கலையா மாமி? யார் என்ன நிம்மதியா தூங்க விடுறா? சித்த கண்ண சந்தா போறோம், வில்லங்கமா இதையா பண்ணி வைக்கிறேன். நீங்க தூங்குங்க மாமி, நம்ம காத்தால பேசிக்கலாம். ரொம்பதான் என் மேல அக்கறை. அருணா எதுக்கு இங்க வந்திருக்கா அத முதல்ல சொல்லு. வீட்டை விட்டு வந்துட்டா, போதுமா? அவ இன்னைக்கு ராத்திரி இங்கதான் தங்க போறா. மத்ததெல்லாம் நம்ம காத்தால பேசிக்கலாம், போதுமா? என்னது? ஆத்த விட்டு வந்துட்டாளா? ஏய் சோபா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்லையே. ஸ்னேகா ஆத்த விட்டு போன உடனே அவளோட பெட்ரூம் நீ எடுத்துட்ட. இப்ப அவள மாதிரி பிரச்சனையும் பண்ண ஆரம்பிச்சுட்ட. நான் எந்த பிரச்சனையும் பண்ணல மாமி. ஸ்னேகா தான் தமிழுக்கும் அருணாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்னு கலாட்டா பண்ணிட்டு இருந்தா. இப்ப நீ இந்த அருணாவை ஆத்துக்கே கூட்டு வந்துட்டேன். மாமி, நான் ஆபீஸ் விட்டு வந்துட்டு இருக்கறச்சே அருணாவை ரோட்ல பார்த்தேன். மழை வர மாதிரி இருந்தது. 2 ரவுடிங்க வர அவளை துரத்திட்டு வந்தாங்க. நான் அவளை எப்படி விட்டுட்டு வருது? அதான் இன்னைக்கு ராத்திரி நம்ம ஆத்துல தங்கிக்கோன்னு நான் கூட்டிட்டு வந்தேன். இந்த மனிதாபிமான உதவி கூட நான் செய்யக்கூடாதா மாமி? இந்த காலத்துல நம்ம உதவி எல்லாம் செய்யக்கூடாதுரி. அப்படி மீறி செஞ்சோன்னா மரணடியும் மண்டப்படியும் நமக்கு தான். அதுக்கு நான் தான் நல்ல உதாரணம். அதான் நாளை காத்தாலே நான் அவளை அனுப்பிடுறேன்னு சொல்றேன்ல. நான் அமிச்சேன். உங்க அம்மா இருந்திருக்கணும், ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சிருப்பா. உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பா. அதான் என் அம்மா ஊருக்கு போயிட்டாங்களே. அவ ஊர்ல இல்லன்னா நான் தான் உனக்கு ஜவாப்தாரி, பொறுப்பு. தெரியறதா? நான் ஒன்னும் கை விரல வாயில வச்சா கடிக்க தெரியாத பச்சை குழந்தை இல்ல. எனக்கு யாரும் பொறுப்பேத்துக்க தேவையில்ல. ஸ்னேகா போயிட்டாளேன்னு கவலைப்பட்டு இருந்தேன். வாய்க்கு வாய் எதிர்த்து பேசி அவ இடத்த நிரப்பிடுறியே, சபாஷ். ஏய், திரும்படி இந்த பக்கம். நான் பேசிட்டு இருக்க, நீ வாட்டு வேலையை கவனிக்க போற? வயசாயிடுச்சு, அதனால ராத்திரி படுத்தா தூக்கம் வரலன்னு இருக்கா உங்களுக்கு? அதான் பிரச்சனை பண்ண கிளம்பி வந்துட்டீங்களா? பிரச்சனை நானா பண்றேன்? நீ தாண்டி பண்ற. தமிழும் அருணாவும் ஒருத்தர் காதலிச்சா. அந்த அருணாவோட அப்பா ஆத்துக்கே வந்து ஸ்னேகாவை மிரட்டினார். அருணாவுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சார். அதை தடுக்க போன தமிழ் மேல கஞ்சா கேஸ், திருட்டு கேஸ் எல்லாத்தையும் போட்டு உள்ள தள்ளினார். இதெல்லாம் உனக்கு தெரியுமோனா? ஆமா தெரியும். மாமி மாமி என் புடவைய சுத்தின்னு தெரிஞ்சவ 4 காசு சம்பாதிச்ச உடனே என்னமா எடுத்து பேசுறா? ஷோபா, நீ இன்னொரு ஸ்னேகா இருக்க. விட மாட்டேன், கண்டிப்பா அதுக்கு நான் விட மாட்டேன். அருணா, சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். நம்ம வேதனை ஏன் சாப்பாடு மேல காட்டணும்? வெறும் வயிற்றோட படுக்க கூடாது. ஏற்கனவே நீ மனசு சோர்ந்து போய் வந்திருக்க. வயிறு சோர்ந்து போனா அது உனக்கு தான் கஷ்டம். சரி, கடைசியா எப்போ சாப்பிட்ட? காலையில. அடேங்கப்பா. சரி, ரொம்ப நேரம் ஆச்சு, சாப்பிடு. எனக்காக. இந்த தண்ணி குடி. உன்னை யாரோ நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யாருமே எனக்கு இல்ல. சரி, இப்பதானே உனக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள ஏன் வீட்டை விட்டு வந்துட்ட? உன் கழுத்துல வர தாலியை காணோம், என்னாச்சு? கேள்வி எதுவும் கேட்க மாட்டேன்னு தானே
என்னை கூட்டிட்டு வந்தீங்க? நீ கூட தான் ஆரம்பத்துல சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். இப்ப சாப்பிடல? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீ சாப்பிடு. நான் உழைச்சு சாப்பிடணும் ஷோபா. என் சொந்த காலில் நிக்கணும். யாரையும் நான் எதிர்பார்க்க கூடாது. யாரையும் சார்ந்தும் நான் வாழக்கூடாது. அதனாலதான் என் வீட்டை விட்டே நான் வெளியே வந்தேன். தயவு செஞ்சு இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் எந்த விதத்துலயும் உங்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன். நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். காலையில எழுந்ததும் நான் போயிடுவேன். சரி, நீ சாப்பிட்டு படுத்துக்கோ. ரொம்ப டயர்டா இருப்ப. சீதாக்கா, காஃபி ரெடியா? ரெடி கீதா, வரேன். ஏய் கீதா, பேப்பர் அப்புறம் படிக்கலாம். இந்தா ஜூஸ் குடி. அது என்ன, எனக்கு மட்டும் ஜூஸ், உனக்கு மட்டும் காஃபி? நீ என்னோட தங்கச்சி. ஊர்ல 4 பேர் பாக்குறவங்க தங்கச்சியை எப்படி வளர்க்கறா பார் அப்படின்னு சொல்லணும்ல. அதான் உனக்கு ஜூஸ், எனக்கு காஃபி. அன்னை தெரசா காப்பகத்தின் நிர்வாக பொறுப்பை திருமதி ரோஜா ஏற்றார். அக்கா, இந்த நியூஸ் வந்து பாரு. ஏய் இரு, சூடாடுறதுக்குள்ள காஃபி குடிச்சிட்டு வந்து. முதல்ல இத வந்து பாரு. என்ன? இவளா? இவ ராஜேஷ் ஆபீஸ்ல வேலை செஞ்சவளாச்சே. அவளேதான். அந்த ராஜேஷ் ஒரு நடத்த கெட்டவ, சரியான பொம்பளை பொறுக்கி. அவன் கிட்ட வேலை செஞ்ச இவ எப்படி உருப்படியான ஆளா இருக்க முடியும்? இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவ ராஜேஷோட ஜால்ரா. அது மட்டும் இல்ல, இவளோட புருஷன் இவளை விட்டுட்டு வேற ஒருத்தியோட குடும்பம் நடத்திட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். இவளோட பர்சனல் லைஃப்ல இவ்வளவு தகராறு இருக்கும்போது இவ பொறுப்பேத்து நடத்துற காப்பகம் மட்டும் எப்படி உருப்படியா இருக்க முடியும்? இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? இவளுக்கு யார் அந்த நிர்வாக பொறுப்பு கொடுத்தா? ரேகா மாதிரி சுத்தமான சுயநலம் இல்லாதவங்க உட்கார்ந்த இடம் அது. அந்த இடத்துல போய் இந்த மாதிரி ஒரு தரம் கெட்டவளா? என்ன பண்றது, நல்லதுக்கு தான் காலம் இல்லையே. ரேகா தான் ராஜேஷை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாளே. அப்படி அவ கெட்டதை அழிச்சிட்டு தானே போயிருக்கா. நீதி நேர்மையை காப்பாத்திட்டு தானே போயிருக்கா. இந்த மாதிரி நீதி நேர்மை நிர்வாகம் இதெல்லாம் இவ மாதிரி ஆளுங்க கையில வந்துட்டா அப்புறம் ரேகா மாதிரி ஆளுங்க செஞ்ச தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடாது. இது நாம சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாதுக்கா. நமக்கும் அந்த காப்பகத்தோட நலன்ல பங்கு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் இப்போ? அந்த ரோஜாவை எப்படியாவது காப்பகத்தை விட்டு துரத்தணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ உடனே செய்யணும். அதுக்கு அந்த ரோஜாக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும். எப்படி?